Miracle portal is necessary for church. Each and every church should have miracle portal. Miracle portal அதான் என்ன சொல்றோம், realm of miracle. Miracle realm வந்து it is necessary. Miracle realm is necessary. ஒவ்வொரு சபைக்கும், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் இது அவசியம். மிராக்கிள் இதை குறித்து ஆண்டவர் எனக்கு நகர்த்துறதுனாலதான் இதை நான் பேசுறேன் என்று என்னால நான் பேச முடியாது. நான் அப்படி பேசணும் அப்படின்னா கூட அது வந்து நானா பேசுறதா இருக்கும். அப்ப கடவுள் சித்தம் கொண்டிருக்கிற இந்த நாளிலே இதை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி, அதனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதை நம்ம பேசுறோம். புரியுதா? மிராக்கிள் என்பது நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஒரு அர்ஜென்ட் மணி. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஒரு உலகத்தான் சொல்றாங்க, என்ன சொல்றேன்னா, நீ வந்து ஒரு திடீர்னு என்ன வேணாலும் ஆயிடும், ஒரு இன்சூரன்ஸை போட்டு வரு. அது என்னது, லைஃப் இன்சூரன்ஸா? மெடிக்கல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸா? திடீர்னு ஏதாவது ஒன்று ஆயிடும், உனக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடு. அதுக்கப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுட்டான், செத்து போயிட்டா அது இதுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ். வியாதி எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றான் பாருங்க. அவன் புரிஞ்சிருக்கிறான். ஆனா எக்ஸாக்டா என்ன பண்ணல, எதை செய்யணும்னு அவனுக்கு தெரியல. அவன் மரணத்தின் பாதையில பேசிட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன தெரியுமோ அதை பேசிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம ஜீவன் பாதையில பேசிட்டு இருக்கோம். நமக்கு என்ன தெரியுமோ அதை பேசணும். ஆண்டவர் என்ன தெரியுமோ அதை நமக்கு என்ன பண்ண சொல்லி தராரு. அப்ப நமக்கு அவசர மணி, அவசர ஆரோக்கியம், அது என்னது, இன்ஸ்டன்ட் மணியா? இன்ஸ்டன்ட் மணி, இன்ஸ்டன்ட் ஹீலிங், வேற என்ன, இன்ஸ்டன்ட் பவர், இன்ஸ்டன்ட் அத்தாரிட்டி, இதெல்லாம் நமக்கு வேணும். இன்ஸ்டன்ட் பாருங்க, இன்ஸ்டன்ட் காஃபி, உலகத்தை இன்ஸ்டன்ட் காஃபி இருக்கு. அப்ப கடவுள் நமக்கு இதெல்லாம் வேணும்னு அறிஞ்சிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நம்முடைய உரிமை என்பதை நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு இந்த வாரத்துல. அதைத்தான் அந்த இடத்துல சொல்லுது, ஐஸ்வர்யம் கனம் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் சகலத்தையும் ஆளுகிறவர். He is ruling over all.